அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காலையில ஒன்று பேசுவாரு, சாயந்தரம் அதை மாத்தி பேசுவாரு. அவருடைய பேச்சை யாராலையுமே நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. ஒன்னு, நிச்சயமாக நாங்க ஈரானோட அந்த டீலை சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், தரைமார்க்கமாக ஈரானுக்குள்ள போறதை தவிர்த்து வேறு சில திட்டங்களையும் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியம் கிடையாது. இது என்னைக்கு சொன்னாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், ஈரான் டேஞ்சரஸான ஒரு விஷயத்துல கை வச்சிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இந்த போர் தொடங்கினதுலேருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அபாயகரமான செய்திகள், இந்த போர் தொடரும், நிக்காது அப்படிங்கிற மாதிரியான சென்சிட்டிவான செய்திகள் வரும்போது எல்லாம் சந்தைகள் சரியும், கச்சா எண்ணெயுடைய விலை உயரும். அப்படி கடந்த வார கடைசியில இரண்டு முக்கியமான சென்சிட்டிவான செய்திகள் வந்துச்சு. ஒன்னு, ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி படைகள் நாங்க தாக்குதல் நடத்த போறோம்னு சொன்னாங்க. ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்தினா என்ன ஆகுது? ஒன்னு, இந்த போர் விரிவடையுது. இன்னொன்னு, செங்கடல் பகுதியில ஹவுதிகள் வர்த்தகத்தை பிளாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுது. இதனால சந்தை ரியாக்ட் பண்ணுது. சந்தையில கடுமையான சரிவு ஏற்படுது. கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் தீவிரமாகுது. இரண்டாவது முக்கியமான செய்தி, அமெரிக்கா கூடுதலான படைகளை கல்ஃபை நோக்கி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த போர் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு செய்தியும் உணர்த்துது. இப்படிப்பட்ட செய்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் அதிகமாக தான் செய்யும். எப்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலை உயருதோ அப்ப எல்லாம் அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு இந்த போர் தொடக்கத்துல இருந்து. அப்படிதான் இன்னைக்கு திங்கட்கிழமையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுல தான் நான் வீடியோனுடைய தொடக்கத்தில் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தையும் சொன்னார். ஒன்னு, நாங்க நிச்சயம் ஈரானோட டீல் சைன் பண்ணுவோம். ரெண்டாவது, தரைமார்க்கமாக நாங்க போறதுக்கு பதிலாக வேற சில திட்டங்களையும் வச்சிருக்கோம். இந்த ரெண்டோட சேர்த்து இந்த போர்ல நாங்க நினைச்சதோட வேகமாக போய்கிட்டு இருக்கோம். விரைவில் இந்த போர் முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஆங்கிள் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. ட்ரம்ப் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் எதை உணர்த்துது? சீக்கிரம் இந்த போர் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தார். போர் சீக்கிரம் முடியறது நல்ல விஷயம் தானே? கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இது திங்கட்கிழமை சொன்னபோது தான் அவருடைய பேச்சை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, போன சனிக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்த போறோம். அதுக்கு 48 மணி நேரம் அவங்களுக்கு அவகாசம் தரும். அதுக்குள்ள ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதிச்சிருந்தாரு. அந்த கெடு திங்கட்கிழமை முடிய இருந்துச்சு. ஆனா திங்கட்கிழமை வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாரு? அந்த கெடுவை இன்னும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கிறோம் அறிவிச்சாரு. அதனால அந்த இடத்துல கச்சா எண்ணெயினுடைய விலையில ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி இப்ப இந்த திங்கட்கிழமை வந்து நாங்க விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிடுவோம். பேச்சுவார்த்தை நல்லா போய்க்கிட்டு இருக்கு. தரைமார்க்கமாக நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும்போது, அது சந்தையை மையப்படுத்தி தான் அவர் இதை சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு எழுப்புது. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் சிக்னல் காமிச்சாருன்னா சந்தை உடனே உயரும். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நெகட்டிவா ஒரு நியூஸ் சொல்லுவாரு, சந்தை உடனே விழுகும். இந்த இடைப்பட்ட காலத்துல யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில திங்கட்கிழமை இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி யாரோ லாபம் பார்க்கறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்றாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ட்ரம்ப் சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு தரைமார்க்கமாக ஈரானுக்குள்ள படைகளை அனுப்பும் திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே. அப்புறம் எதுக்கு அமெரிக்கா கூடுதலான படைகளை, ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை கல்ஃபை நோக்கி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் கிட்ட பதில் இல்லை. ஸோ ட்ரம்ப் பிரஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா அங்க கிரவுண்ட்ல வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போதுதான் ட்ரம்ப்னுடைய பேச்சை நம்ம சந்தேகமா பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த 2000 பேருக்கு மேல கல்ஃபை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. 2000 பேர் அதிகபட்சம் 10,000 பேர்னு வச்சுக்கிட்டா கூட அதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவால ஈரானுக்குள்ள தரைமார்க்கமாக போக முடியுமா? அதுல என்ன சக்சஸ் ஆயிருவாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இதுக்கு முந்தைய உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். ஈராக்குக்குள்ள அமெரிக்கா ராணுவ படைகள் போகும்போது 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ள போயிருக்காங்க. அதனாலதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பின்னாடி ஈரான் சரிவுக்கு போச்சு. ஆனா இப்போ 10,000 அப்படிங்கிறது ஈரான் மாதிரியான மிகப்பெரிய நாடுக்கும், அதுவும் இவ்வளவு தூரம் அவங்க ராணுவ ரீதியில எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது 10,000 அப்படிங்கிறது ரொம்ப குறைவான படை. குறைவான அளவுல படைகளை அனுப்புறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஒட்டி இருக்கிற தீவு பகுதிகளையோ இல்ல கார்கு தீவு பகுதியையோ கைப்பற்றுறதுதான் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய நோக்கம் இரண்டாக இருக்கலாம். ஒன்னு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு பக்கத்துல இருக்கிற நிலப்பகுதிக்குள்ள அமெரிக்கானுடைய படைகள் போயிருச்சு, அதை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக கப்பல் போக்குவரத்தை சீர் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்கலாம். ரெண்டாவது, கார்க் தீவை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அந்த தீவுல இருந்தா ஈரானுடைய 90% எண்ணெய் ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு. அதை முடக்கிடலாம். அதை முடக்கிட்டோம் அப்படின்னா ஈரானுக்கு பிரஷர் கொடுக்கலாம். பிரஷர் கொடுத்து அவங்களை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிறது இரண்டாவது எண்ணமாக இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம பேசுற மாதிரி அந்த தீவுகளுக்கு அமெரிக்கனுடைய படைகள் போறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒருவேளை அப்படி போனாங்கன்னா
பதில் தாக்குதலை ஈரான் மிகப்பெரிய அளவுல செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அமெரிக்க படைகளுக்கு நிச்சயம் பெரிய சேதாரம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை என்ன சொல்லுதுன்னா, தரைமார்க்கமாக அமெரிக்கா நுழையணும் அப்படிங்கிற முயற்சி இஸ்ரேலினுடைய தூண்டுதலால நடக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ வச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பிளாக்மெயில் பண்றாரு. அதனால தான் ட்ரம்ப் இந்த முடிவு எடுக்கிறாரு. எடுக்கட்டும், வி ஆர் வெயிட்டிங். அப்படி உங்களுடைய படைகள் உள்ள வந்துச்சுன்னா, கடுமையான பதிலடிய நாங்க குடுப்போம். அதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு எச்சரிக்கைய குடுத்திருக்காங்க. ترامپ رئیس جمهور آمریکا بارها ایران را به عملیات زمینی و اشغال برخی از جزایر در خلیج فارس تهدید کرده است. شکی نیست رئیس جمهور آمریکا با فشار سازمان تروریستی موساد به دلیل سوابقش در پرونده اپستین بازیچه دست نخست وزیر رژیم صهیونیستی در جنگ و تجاوز به ایران شد. رئیس جمهور آمریکا که معروف به دروغگوترین رئیس جمهور کشورهای جهان شده است و هیچ ثبات فکری و گفتمانی ندارد به هیچ عنوان قابل اعتماد نیست و متاسفانه سران آمریکا به کسی اختیارات فرماندهی نیروهای مسلح را واگذار نمودند که به دلیل بی‌تعادلی موضع‌گیری‌ها و تصمیمات خطرناک و غلط ارتش آمریکا را وارد باطلاق مرگ نموده است. رئیس جمهور آمریکا ثابت کرده تنها زبانی که میشناسد زبان زور است. در مقابل تهدیدهای اخیر ترامپ مبنی بر عملیات زمینی یا اشغال هر نقطه‌ای از سرزمین‌های ایران که البته آرزویی بیش نیست اعلام می‌داریم رزمندگان اسلام مدت هاست در انتظار چنین اقداماتی به سر می‌برند تا ثابت نمایند که تجاوز و اشغال نتیجه‌ای جز اسارت تحقیرآمیز و قطعه شدن و مفقود شدن متجاوزان را در بر نخواهد داشت و فرماندهان و سربازان آمریکایی خوراک خوبی برای کوسه‌های خلیج فارس خواهند شد. இதுக்கிடையில இஸ்ரேல்ல இருக்கிற சேனல் 12 அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. ஒருவேளை அமெரிக்காவுடைய படைகள் தரைமார்க்கமாக ஈரானுக்குள்ள போக முயற்சி பண்ணாங்கன்னா, அந்த படையெடுப்புல இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இஸ்ரேல் உஷாரா தான் இருக்காங்க. அமெரிக்கா போம்போது நம்ம எதுக்கு போய் தலை குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இத தான் அமெரிக்காவுல இருக்கிற மக்களும் சரி, அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மென்ட்டுடைய முன்னாள் இயக்குனர் ஜோ கென்டும் சரி சொல்றாரு. அமெரிக்காவை இஸ்ரேல் இந்த போருக்குள்ள சிக்க வச்சிருக்கு. நமக்கு தான் இதுல சேதாரம் அதிகமாக போகுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதன்படியே இஸ்ரேலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு சேதாரம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஈரானுடைய பொதுமக்கள் போகிற இடங்களை குறி வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால, அமெரிக்காவுடைய ராணுவ கமாண்டர்களும், அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகளோ, இல்ல அரசு சார்ந்த அதிகாரிகளோ கல்ஃப்ல எங்கெல்லாம் இருக்காங்களோ, அவங்களை எல்லாம் குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்தப் போறோம். உங்களுடைய இருப்பிடம் அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாங்க குறி வச்சு தாக்குவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ஐஆர்ஜிசி படை விடுத்திருக்காங்க. இதுக்கிடையில நேத்து பாகிஸ்தான்ல முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா இந்த 4 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்றிருக்காங்க. ஈரான் தரப்புல இருந்தோ, இல்ல அமெரிக்கா தரப்புல இருந்தோ, இஸ்ரேல் தரப்புல இருந்தோ, இவ்வளவு ஏன் கத்தார், ஓமன் தரப்புல இருந்து கூட இந்த மீட்டிங்ல யாருமே பங்கேற்கல. கத்தாரும், ஓமனும் கல்ஃப்ல நியூட்ரல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் பொதுவான நாடுகள். பேச்சுவார்த்தை எதா இருந்தாலும் இந்த 2 நாடுகள் தான் முன்னெடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த 2 நாடுகளுமே இந்த பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்னும்போது, அதுல பல கேள்விகளை எழுப்புது. குறிப்பா சவுதி, பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த 4 நாடுகளும் ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துற இடத்துல இருக்காங்க. துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் பகை இருந்தாலும், துருக்கியும் அமெரிக்காவும் நேட்டோ படையில இருக்காங்க. சோ ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாம் அமெரிக்காவோட கனெக்ட் ஆயிருக்காங்க. கத்தாரும், ஓமனும் இதுல வரல. காரணம் இந்த போர் தேவையில்லாம ஈரான் மேல தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஓமன் தொடக்கத்துல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. இந்த போரால யாருக்கு நன்மை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு கத்தாரும் இந்த போருக்கு எதிராக அப்பப்போ சிக்னல் காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த கூட்டத்துல பங்கேற்கல அப்படின்னும்போது, இவங்க ஈரானுக்கு ஆதரவாக நிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் அந்த கூட்டத்துல பங்கேற்கல. இன்னொரு பக்கம் கத்தார்லயும், ஓமன்லயும் தாக்குதல் குறைஞ்சிருக்கு. குறிப்பா நான் முன்னாடி ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை ஈரான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது குவைத்துல இருக்கிற மின் உற்பத்தி மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேரடியாக அந்த திட்டம் பாதிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த திட்டத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான கட்டடத்தின் மேல ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இதுல ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. ஈரான் பக்கம் 1000 நியாயங்கள் இருந்தாலும் கடல் நீரை குடிநீராக்கும் இந்த திட்டத்தின் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினது தவறுதான். காரணம் இந்த குடிநீரை நம்பிதான் 40% குவைத் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
அப்பாவி பொதுமக்களுக்கு தண்ணி கிடைக்காம போறத விட மிகப்பெரிய கொடூரம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்க கூடாது. அஃப்கோர்ஸ் ஈரானுடைய பொதுமக்களை குறி வச்சு, ஸ்கூல்ஸ குறி வச்சு, குழந்தைகளை குறி வச்சு இஸ்ரேலும், அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அது நம்ம தவறுன்னு சொல்லும்போது, ஈரானும் அந்த தவறை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எதிர்பார்ப்பு. மத்த ராணுவ இலக்குகள் நோக்கி தாக்கும்போது, அது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் வருது. இந்த குடிநீரை தாக்கும்போது அது போர் குற்றமாக மாறுது. அதனால ஈரான் அதை கைவிடணும் அப்படின்னு கல்ஃப் நாடுகள், குறிப்பா கத்தார் உட்பட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் தொடங்கிய இந்த போர் ஒரு தேவையில்லாத போருக்கு எதிராக அமெரிக்காக்குள்ளேயும் சரி, இஸ்ரேலுக்குள்ளேயும் சரி மிகப்பெரிய அளவுல மக்கள் திரண்டு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுல நோ கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இவங்க ஈரான் மேல அமெரிக்கா தொடங்கி இருக்கிற இந்த போரை எதிர்த்து நேத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுல இருக்கிற புலம்பெயர்ந்து வந்தவங்களை நோக்கி அமெரிக்காவுடைய ஐசி அப்படிங்கிற அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் அவங்க நடத்திட்டு இருக்கிற வன்முறையையும் இவங்க கண்டிச்சிருக்காங்க. விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தம் இது எல்லாத்தையுமே கண்டிச்சு இந்த போராட்டத்துல குரல் எழுப்பப்பட்டிருக்கு. இதே மாதிரி இஸ்ரேல்லயும் போராட்டம் நடந்திருக்கு. போராடின மக்களை இஸ்ரேல் போராடக்கூடாது அப்படின்னு ஒடுக்கியிருக்காங்க. நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறதாக செய்தி வெளியாகி இருக்கு. ஈரான்ல மக்கள் போராடும்போது அதை ஒடுக்குற ஈரான் அரசாங்கத்தை கண்டிக்கிற இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற ஜனநாயகமான நாடுகள் அவங்க நாட்டுல நடக்கிற போராட்டங்களையும் ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. ஆனா அவங்க ஈரான் மேல மட்டும்தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஈரான் செய்யறத நான் நியாயப்படுத்த விரும்பல. இருந்தாலும் அவங்க பண்ணது தப்புனா நீங்க பண்ணதும் தப்பு தானே. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போரினுடைய விளைவுகளை அமெரிக்காவிலையும், இஸ்ரேலையும் இருக்கிற மக்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இஸ்ரேல்ல அவங்க எதிர்பாராத அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 6000 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாக அங்கிருந்து தகவல் வருது. தொடர்ந்து சைரன்ஸ் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் பீதியிலே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அவங்களுடைய வீடுகள், உடைமைகள் சேதப்படுது. இதையெல்லாம் கண்டிச்சு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராகவே இந்த மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு நீங்க சரியான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய முப்படை தளபதி இயால் ஜாமீர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு பக்கம் ஹெஸ்போலா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், இப்ப ஹவுதிகள் சேர்ந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்துல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம், உள்நாட்டு பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியதா இருக்கு, வர ஏவுகணைகளையும் தடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா ஆட்பற்றாக்குறையால இந்த ஐடிஎஃப்னு சொல்லப்படுற இஸ்ரேலுடைய ராணுவமே சீர்குலைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே சேர்ந்துதான் மக்களை போராட்டத்துக்கு தூண்டுது அப்படின்னு அங்கிருந்து வர தகவல்கள் எல்லாம் சொல்லுது. இதுக்கிடையில இஸ்ரேல்ல பாம் சண்டே மாஸ் அப்படின்னு கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள் பின்பற்ற ஒரு முக்கியமான மத சடங்கு. அது கத்தோலிக் சர்ச், ஜெருசலாம்ல இருக்கிற கத்தோலிக் சர்ச்சில் நடக்கும். அதற்கு அனுமதி மறுத்திருக்காங்க இஸ்ரேலினுடைய அரசாங்கம். இதை கண்டிச்சு சர்வதேச அளவுல கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. காரணம், ரம்ஜான் அன்னைக்கு அல்-அக்ஸா அப்படிங்கிற அந்த மசூதியில வழிபடுறதுக்கு அனுமதி மறுத்தாங்க. பாதுகாப்பு அப்படின்னு காரணம் சொன்னாங்க. பாதுகாப்புனா அப்போ மத்த வழிபாட்டு தலங்களையும் நீங்க முடக்கணும்ல. அங்கலாம் வழிபட அனுமதிக்கிறீங்க. அப்ப ஏன் இத மட்டும் அனுமதிக்க மாட்றீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. மசூதியில இருந்து இப்போ அந்த தடை சர்ச்சுக்கு வந்திருக்கு. இதை கண்டிச்சு அமெரிக்காவுல இவ்வளவு நாள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த முக்கியமான அரசியல்வாதிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாம் சண்டே மாஸ் நடத்துறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தான் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. ஆனா எங்களை அடிப்படைவாத நாடுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த ஈரான்ல பல இடங்கள்ல இந்த பாம் சண்டே மாஸ் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் எம்பி கலீப். அமெரிக்காவுக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு, குறிப்பா வான்வெளி தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றது E3 வகை ஃபிளைட்ஸ். இந்த ஃபிளைட்ஸ்ல ரேடார்ஸ் இருக்கு. இந்த ரேடார்ஸ் மூலமாக இந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கும் போதே எந்தெந்த இடத்துல ஈரான்ல குறிவைக்கப்பட்ட டார்கெட்ஸ் இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கிளீனா படம் பிடிச்சு அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுத்துருது. அதன் அடிப்படையில தான் அமெரிக்கா அந்த தாக்குதலை நடத்துறாங்க. இந்த E3 வகை விமானம் சவுதியில இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மேல ஈரான் நடத்தின தாக்குதல்ல இந்த E3 விமானம் முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. காரணம், இதை வச்சுதான் துல்லியமாக அந்த இலக்குகளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இப்போ வேற E3 விமானங்கள் இருந்தாலுமே அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்க படைகளுக்கு இது கூடுதல் பிரஷர் வரும். அவங்களுடைய இலக்குகள் துல்லியம் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த போர் தொடங்குனதுல இருந்தே ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஈரான் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகுது. அதனுடைய ராணுவ கமாண்டர்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. இருந்தாலும் ஈரான் ஒரு விஷயத்தை மட்டும் குறி வச்சு தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அமெரிக்காவுடைய ரேடார்கள். கத்தார், சவுதி, பஹ்ரைன் போன்ற பல்வேறு நாடுகள்ல இருந்த அமெரிக்காவுடைய ரேடார்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ரேடார்ஸ், அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சுதான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறத ஈரான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அதை சிதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேல தாக்குதல் நடத்துறத தவிர்த்திடலாம் அப்படின்னு ஈரான் தொடர்ந்து அதை குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க.
அந்த வரிசையில் தான் இந்த E3 வகை ஃபிளைட்ஸும் குறிவைக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில இஸ்ரேல் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மின் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல தலைநகர் டெஹ்ரான்ல கொஞ்ச நேரம் பவர் கட் ஏற்பட்டிருக்கு முழுமையாக. ஆனால் விரைவில் அது சரி செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து தகவல் வருது. இது போக டப்ரிஸ் அப்படிங்கிற நகரத்துல இருக்கிற பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தின் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதாக தகவல் வந்திருக்கு. அதுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீயை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில ஒரு செய்தியை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க நினைக்கிறேன். ரஷ்யா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலை ஏற்றுமதி செய்யறதுக்கு தடை விதிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க நாட்டுக்குள்ளேயே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. உக்ரைனோட போர்ல இருக்கிறதுனால உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கிற சில எண்ணெய் ரிஃபைனரிஸ் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால ஏற்பட்ட தட்டுப்பாடை சரி செய்யறதுக்காக நாங்க பெட்ரோல் ஏற்றுமதியை நிறுத்துறோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் ஓரளவு வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த போர் தொடரும் பட்சத்துல ரஷ்யாவுக்குமே அது நெருக்கடியை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ சவுதி மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வரல அப்படின்னா நம்ம ரஷ்யாவை நம்பிதான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஈரான்ல இருந்தும் எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெய் வரது நின்றுச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஸோ அதனால அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் இந்த போர்ல ஒரு தீர்வு கண்டாங்க அப்படின்னா அது உலகத்துக்கு நல்லது. ஈரான் போர் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தொடர்ந்து பாருங்க. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.